காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தாக்கல் செய்த அறிக்கை மீது இன்று மாலைக்குள் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நம்முடைய புதுதில்லி செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதியழகன், தொழில்நுட்ப குழுவினர் நேற்று அறிக்கை தாக்கல் செய்தாங்க. இந்த நிலையில காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது கர்நாடகா மற்றும் தமிழகம் தரப்பில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? காவிரி தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித்வரா, AM கன்வில்கர் ஆகிய 3 பேர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடங்கியதும் மத்திய அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பிங்கி ஆனந்த் ஆஜராகி காவிரி உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கையை நீதிபதிகளிடம் சமர்ப்பித்தார். அதாவது கடந்த 4ஆம் தேதி விசாரணையின் பொழுது தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளின் கள நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக GS ஜா தலைமையில் அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று விசாரணையின் பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்பொழுது தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி உச்சநீதிமன்றத்தில் இல்லை. இது தொடர்பாக நீதிபதிகள் தலைமை வழக்கறிஞர் என கேள்வி எழுப்பினர். அவர் வேறொரு வழக்கில் இருப்பதாக பிங்கான தெரிவித்திருந்தார். அவர் வந்தவுடன் வழக்கு விசாரணை தொடரப்படும் என சிறிது நேரத்திற்கு வழக்கை ஒத்திவைத்தனர். அதன் பின்பு வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கியது. தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி நேற்று அந்த குழுவினுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார். கேட்ட நீதிபதிகள் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முடிவுரை, அதாவது கன்க்ளூஷன், அந்த பகுதியை மட்டும் படிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முடிவுரை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களை வாசித்தார். அதனை கேட்ட நீதிபதிகள், அதாவது முடித்த பின்னர் முகுல் ரோத்தகி என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்குமே இரு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மட்டும்தான் இந்த அறிக்கையில் இடம்பெற்று இருக்கிறது. அதே போல இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பரிந்துரைகள் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். உடனடியாக நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இதில் அதாவது இரு மாநிலங்களும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இரு மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு என்ன என தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதே போல உடனடியாக தலைமை வழக்கறிஞர் தனது வாதத்தின் பொழுது இந்த வழக்கினை அதாவது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடனடியாக கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பாலி நரிமனும் அதே கோரிக்கை முன்வைத்தார். அதாவது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டும் என அவர் தனது கோரிக்கையை முன்வைத்தார். அதே போல ஏனென்றால் இதற்கு முன்னுதாரணம் இருப்பதாகவும் பாலி நரிமன் தனது வாதத்தின் பொழுது தெரிவித்திருந்தார். அதே போல நரிமன் தன்னுடைய வாதத்தின் பொழுது இன்னொரு கோரிக்கை முன்வைத்தார். என்னவென்றால், இந்த வழக்கினை 5 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினுடைய அறிக்கையின் மீது எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. அதற்கு தாங்கள் வாதாடுவதற்கு நேரம் வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நிச்சயமாக அந்த அறிக்கையின் மீது வாதாடுவதற்கு 2 தரப்பிற்கும், அதாவது கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கினை காவிரி தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளை காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்களை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு குறித்து இன்று மதியம் 2 மணிக்கு விசாரிக்கப்படும் என கூறி வழக்கினை ஒத்திவைத்தனர். அதே நேரத்தில் நீதிபதிகள் ஒரு முக்கியமான கருத்தினை பிறப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒருவேளை இந்த வழக்கினை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றினாலும் காவிரி விவகாரத்தில் ஒரு தீர்வு கிடைப்பதற்காக ஒரு இடைக்கால உத்தரவினை நாங்கள் பிறப்பிப்போம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வனிதா, மதியழகன், அரசியல் சாசன அமர்வுக்கு விசாரணையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நேற்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை குறித்து வாதிட நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எவ்வளவு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த சூழ்நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது அரசியல் சாசன அமர்வு என்பது எப்பொழுதுமே சட்ட விதிகள் தொடர்பாக, அரசியல் சாசனம் தொடர்பாக ஒரு கேள்வி எழுந்தால் மட்டுமே அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்படும். 5, 7, 9 இது போன்ற அமர்வுகள் தான் அரசியல் சாசன அமர்வு என்பது பொதுவாக சொல்லப்படுகிறது. எனவே சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற கேள்விகள் எழுந்தால் மட்டுமே அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்படும். தற்பொழுதும் இதில் இந்த விவகாரத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்னவென்றால், காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உத்தரவை எதிர்த்து மாநிலங்கள் மேல்முறையீடு செய்ய முடியுமா, அதற்கு விதி இருக்கிறதா என ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக தற்பொழுது இது அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில்
கர்நாடக அரசு தனது ஏற்கனவே வாதத்தின் பொழுது கர்நாடக அணைகளில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை, இருக்கக்கூடிய தண்ணீரானது கர்நாடக மாநில குடிநீர் தேவைக்காக மட்டுமே இருக்கிறது என ஏற்கனவே பலமுறை தங்கள் வாதத்தின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஆனால் எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் எனவும் தங்கள் வாதத்தின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 4ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது இரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, அதாவது அணைகள் மற்றும் பயிர்கள் உட்பட பல்வேறு கள நிலவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு கடந்த 4ஆம் தேதி உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அது நீதிபதிகளிடமும் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நரிமன் அவர்களுடைய வாதம் என்னவென்றால், அந்த அறிக்கை குறித்து நாங்கள் முழுமையாக வாதாட வேண்டும், தாங்கள் முழுமையாக வாதாட அனுமதித்த பிறகு மட்டுமே அதன் மீது நீங்கள் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நிச்சயமாக உங்கள் இரு தரப்பினருக்கும், அதாவது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இரு தரப்பிற்குமே அந்த அறிக்கை மீது வாதாடுவதற்கு நிச்சயம் போதிய அவகாசம் அளிக்கப்படும். அதே போல கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுவதா வேண்டாமா என்பது குறித்தும் இன்று மாலை விசாரித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவேளை இந்த வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்படுமானால் அது இன்னும் வழக்கு முடிவதற்கு தாமதம் ஆகலாம். ஆனால் வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றினாலும் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு ஏற்படுவதற்காக நாங்கள் நிச்சயம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்போம் என்பதை மட்டும் நீதிபதிகள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றனர். லலிதா, நிச்சயமாக காவிரி தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் கர்நாடகா மற்றும் தமிழகம் தரப்பில் இரு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.